ப்ரோ வீடியோ எப்போ வரும்? இப்படித்தான் சொல்லுவேன், ஆனால் வீடியோவே வராது. உங்களை பற்றி தெரியாதா? வீடியோ போடவே மாட்டியா? நீங்க கேட்டு வாங்காம இருந்தா கரெக்டா இருக்குமா? வாங்கிட்டேன். நெவர் செட்டில். 1 2 3 என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா OnePlus Tab, இதுக்கான கேஸ், அப்புறம் இதுக்கான ஸ்டைலோ. கீபோர்டு வாங்க ட்ரை பண்ணேன், பட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. காமன் OnePlus ப்ராடக்ட்டோட தீம்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. தான்ப்பா OnePlus பேடு. சேஃப்டி கைட், யூசர் கைட், ரெட் கேபிள் கிளப் மெம்பர்ஷிப் கார்டு, ஒரு சிகப்பு கலர் சார்ஜிங் கேபிள், 100 வாட்ஸ் அடாப்டர். டேப் செம்ம ஸ்லிம்மா இருக்கு. ஒரே கலர் தான் அவைலபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். செட்டப் ஆகிற டயத்துக்குள்ள நம்ம வந்து கேஸை பிரிச்சிடலாம். மேக்னெட்டிக் கேஸ். கட்சியா ஸ்டைலோ. இதோட விலை எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபா. ஆப்பிளுக்கு போட்டியா வரேன்னு ஆளாளுக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி விடுறாங்கப்பா. ஆனா காரணம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஆப்பிள் தான். ஏன்டா அப்ப பார்த்தாலும் இந்த போட்டு குத்திட்டே இருக்கீங்க? 1 week later. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்க அப்படின்னா அந்த OnePlus Tab நான் மட்டும் இல்லை, எங்க ஆஃபீஸ்ல எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஸ்பெக் சொல்ல போறேன். அவங்களோட ஒரிஜினல் ஃபீட்பேக்கை லைவாவே சொல்ல போறாங்க. என்ன பாய், படமா? ஆமாங்க. என்ன படம்? மான் கராத்தே. மான் கராத்தேன்னு பாபான்னு ஜோக் இல்ல. இந்த 2-3 நாள் நீங்க தானே அதுல படம் பார்த்துக்கிட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா. அதனால டிஸ்பிளே எப்படி இருக்குன்றது நீங்க தான் சொல்ல போறீங்க. எப்படி இருக்கு? டிஸ்பிளே சூப்பரா இருக்குதுங்க, நல்லா இருந்துச்சு. நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, இதுல என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலா இது வந்து ஒரு 11.61 இன்ச்ல 2K LCD டிஸ்பிளே தான். எல்சிடி தான் கொடுத்துருக்காங்களா? ஆனா AMOLED லெவலுக்கு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு பெஸ்ட் குவாலிட்டி LCDன்றீங்க. கண்டிப்பா. பட் என்னன்னா AMOLED கொடுக்காததுக்கு இவங்க என்ன காம்பன்சேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கு. ஆமா, நானும் கவனிச்சேன். ஸ்மூத்னஸ்லாம் நல்லா இருந்தது. படம் பார்க்கும்போதா இருக்கட்டும், பாட்டெல்லாம் கேட்கும்போது, கேம்ல ஆடும்போது எல்லா டைம்லயுமே அதை ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கு பதிலா இது அப்படின்னு கொடுத்தது வந்து ஒர்க் அவுட் இருக்குன்றீங்க. இன்னும் சொல்லுங்க, தில்சே படம் இருக்கு பாருங்க, அது பார்த்தேன். பிரைட்னஸ்லாம் சூப்பரா இருந்துச்சு. எவ்வளவு நிட்ஸ் கொடுத்துருக்காங்க? 500 nits மேக்ஸிமம். 500 nitsன்றது கம்மியா இருக்குமா தெரியுது, பட் டேப்லெட்டை பார்க்கையில வந்து கொஞ்சம் நல்ல பிரைட்டரா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா? ஆமா, கண்டிப்பா இருக்குது. இன்னொன்னு முக்கியமா சொல்லணும் அப்படின்னா சவுண்டு கண்டிப்பா கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க டீமே 4 ஸ்பீக்கர் கொடுத்துருக்கான். டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வேற இருக்கான். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்ட்ல எப்படி இருந்துச்சு? சவுண்ட் எல்லாம் சிதற விட்டாங்க. ஆக்ஷன் படமா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், பிச்சை எரிஞ்சிட்டாங்க. லவ் சீனுக்கெல்லாம் மியூசிக் காதுக்குள்ள இளையராஜா வாசிக்கிற மாதிரி இருக்குது. கிளாரிட்டி கிறிஸ்டல் கிளியரா விழுகுதுங்க. நானுமே உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா வந்து இந்த டேப் ஓபன் பண்ணிட்டு சும்மா கேட்டு பார்ப்போன்னு ஒரு சவுண்டு கேட்டேன். என்னங்க இது ஏதோ டிவியில கேட்குற மாதிரி இருக்கு. பிரிச்சுட்டாங்க. எனக்கெல்லாம் அந்த சவுண்டை கேட்டோம், என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, டேப்ல இவ்வளவு சவுண்ட் வந்து சூப்பரா பண்ண முடியுமான்ற அளவுக்கு இருந்தது. சரி, ப்ரொடெக்ஷனுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரொடெக்ஷனுக்கு இந்த இருக்குல்ல, இப்படி மூடி வச்சுக்கலாம். யோ, டிஸ்பிளேல என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா நீ மூடி வச்சுக்கலாங்கிற. டிஸ்பிளேல என்ன இருக்குன்னு நிஜமா எனக்கும் தெரியாது, அவங்களும் மென்ஷன் பண்ணல. ஸோ கண்டிப்பா ப்ரொடெக்ஷன் வேணும் அப்படின்னா இந்த கேஸ் வந்து வாங்கணும். 2000 ரூபா. ஸோ ஓவராலா மக்களுக்கு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இதை சிம்பிளா சொல்லணும்னா மல்டிமீடியா கன்செப்ஷனுக்குலாம் நல்லா இருக்குது. இந்த படம் பாக்குறதுக்குனே டேப்லெட் வாங்க பாருங்க, அவங்களுக்கு பூரா தலை தீபாவளி தான். யாரு நம்ம பையதானா தம்பி? அவனே தான் கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். ரைட்டு, நான் வந்துட்டு தான் கேமிங் பத்தி கேட்கணும், கேட்டு வந்துடுறேன். என்ன தம்பி, ஒரே கேம் தான் போலையே? ஆமா ஆமா. இந்நேரம் PUBG விளையாடாதடா, சொன்னா கேட்க மாட்டேன். சரி நம்ம கதைக்கு வா. OnePlus Tabல கேம் விளையாண்டல, கேமிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. இல்லடா, அதுல Dimensity 9000 கொடுத்துருக்காங்கடா. சரி, Antutu வேற 9 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுடா. இருக்கட்டும். இந்த PUBG, COD இதெல்லாம் 90 FPS 120 FPS விளையாடலாமாடா? இருந்துட்டு போகுது. இல்லடா, அதெல்லாம் விளையாடல எப்படி இருந்துச்சு? யோ, நல்லா தான் இருந்துச்சியா, போயா. யோவா, இப்ப கேமராமேன் கொஞ்சம் வெளியே இருங்க. இப்ப சொல்லு, எப்படி இருந்துச்சு விளையாட? நல்லா இருந்துச்சுண்ணே. இல்லண்ணே, கேமிங்லாம் நல்லா சூப்பரா இருந்துச்சுண்ணே. கிராபிக்ஸ்லாம் சூப்பரா இருந்தது. ஸ்மூத்தா இருந்துச்சா? நல்லா இருந்ததுண்ணே. என்னென்ன கேம்லாம் விளையாண்ட? PUBG, COD. வேற கேமே இல்லையாடா உங்களுக்கு? இல்லண்ணே, அடுத்த தடவை விளையாண்டுறேனே. விளையாண்டுறியா? விளையாண்டுறேன். வேறதாச்சும் பஞ்சாயத்து இருந்துச்சா? இல்லண்ணே. இந்த ஹேங் ஆகிறது, ஹீட் ஆகிறது மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. மல்டி டாஸ்கிங் யூஸ் பண்ணி பாத்தியா? எப்படி இருந்துச்சு? நல்லா ஸ்மூத்தா தானே இருந்தது. ஸ்மூத்தா இருந்துச்சா? சரி, இந்த கேமரா எப்படி இருக்கு? கேமராவா? நே, அது நான் இல்லண்ணே, அந்த ஆள் தானே யூஸ் பண்ணாரு. ஆமா, அந்த ஆள்ல. ப்ரோ, அந்த கேமரா கொடுங்க. குணா ப்ரோ, நீங்க தான் சொல்லணும், கேமரா எப்படி இருந்துச்சு? டீசெண்டாக இருந்துச்சு ப்ரோ. ஏங்க, நான் எதிர்பார்த்தேன் அந்த 40K நல்லா இருக்கும். நம்ம ஃபோன்லாம் யூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த அளவு கிளாரிட்டி நல்லா இருக்கும்னு நினச்சேன். இல்லை யூஸ்வலாக எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம டேப்லெட் எடுத்தாலும் அந்த கிளாரிட்டி வந்து டேப்லெட்டில் வராது.
இதுலயும் அந்த மாதிரி தான் இருந்துச்சா என்ன? அந்த அளவு தான் இருந்துச்சு. நான் இதுக்கு மட்டும் ரியல்மி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வீடியோ ரெசல்யூஷன் 4K 30 FPS கொடுத்துருந்தான். அது அவுட்டோரில் எடுக்கிறப்ப நல்லா நைட்டிங் கண்டிஷனில் எடுக்கிறப்ப நல்லா இருந்துச்சு. இன்டோரில் ஒரு மேனேஜ் பண்ணுச்சு, அவ்வளோதான். சென்சார் என்ன இருக்கு? பேக்கில் 13 கொடுத்துருக்காங்க ப்ரோ, ஃப்ரண்ட்டில் வந்து 8 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. அவுட்டோரில் இருக்கிறப்ப நல்லா இருக்கு, இன்டோரில் எடுக்கிறப்ப ஓரளவு மேனேஜ் பண்ணுது, அவ்வளோதான். அப்போ இதை வச்சு என்னதான் பண்ண முடியுன்றீங்க? வீடியோ கால் பேசிக்கலாம் ப்ரோ, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், மீட்டிங் அட்டன் பண்றது, அவ்வளோதான். ஏதோ OnePlus வேற ஏதோ ஃபீச்சர் கொடுத்துருக்கேன். ஆமா ப்ரோ, அந்த ஆப்பிள்ல சென்ட்ரல் ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படியும் பேர் மாத்திருப்பாங்களே. ஆமா, லைம் லைட்னு சொல்லி பேர் மாத்திருக்காங்க, அவ்வளோதான் போச்சு. ரைட்டு, அப்படியே வரவா? ப்ரோ 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 கொடுத்துட்டு போங்க. இந்தாங்க டேபு. சரி, கிளம்புறேன். எவ்வளோ சூப்பரான SoC இருந்தாலும் அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அதோட சாஃப்ட்வேர் தான். சாஃப்ட்வேர் வந்து ஒரு OnePlus யூசர்ட்டே டேரெக்டாக கேட்போம். ப்ரோ, இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்கல்ல, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு OnePlus யூஸராக எப்படி இருக்கு? OS-ஐ பற்றி சொல்லுங்கள். நல்லா தான் இருக்கு. அனிமேஷன்ஸு மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு நார்மல் OnePlus ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த டேப் யூஸ் பண்ணுறதுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அந்த அளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களா? ஏன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் சிம்மு போட முடியாது. ஐயோ, அப்புறம் ஒய்ஃபை மட்டும்தான் இருக்கு. அப்போ கால் பேசுகிற மாதிரி இங்கே ஒரு ஆப் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. நீ 5G யூஸ் பண்ணலாம். ஒய்ஃபைல 5G ஹெர்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். சிம்மே போடலன்னா இதுல 5G யூஸ் பண்ணலாம். அது எப்படி? இதுல செல்லுலர் டேட்டா ஷேரிங்னு ஒன்று இருக்கு. சரி, இது வந்து உன் ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், ஃபோனில் எடுக்கிற 5G அப்படியே நீ பேட்ல யூஸ் பண்ணலாம். ஓ, இது ஹாட்ஸ்பாட்லேயே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்ல? ஹாட்ஸ்பாட்டோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுமா? அண்ட் இது OnePlus ஓன் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. சூப்பர்ரா. இது என்ன பிரமாதம், இதை விட கிராஸ் ஸ்கிரீன் டிரான்ஸ்மிஷன் ஒன்று இருக்கு. அது என்னது? அதுவும் நீ உன் ஃபோனோட கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், இப்போ உன் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிற அப்படின்னா உடனே அது பேடுக்கு வந்துடும், நீ அப்படியே இதில் அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். மிரட்டுறாங்களேங்க. அது மட்டும் இல்லை, பேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஏதாவது நோட்டிஃபிகேஷன் ஃபோனில் வரும், அது உனக்கு டேப்ல தெரியாது. அப்போ அதுவுமே இதில் நோட்டிஃபிகேஷன் வரும். போடு. இதை தாண்டி டிவியுமே நீ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த பேட்ல. இப்போ நம்ம OnePlus ஃபோனில் பண்ணுற மாதிரி வாட்சில் பண்ணுற மாதிரி அதே மாதிரி தான். எங்க காமி அதெல்லாம் அப்டேட்டுக்கு அப்புறம். இன்னும் அப்டேட் வரலையா? இதெல்லாம் OnePlusக்கு புதுசா என்ன, இப்போ இந்த வாட்சை பாரு அப்டேட் தரேன்னாங்க. வன்மத்தை கக்காதையா, இதை பத்தி மட்டும் பேசு. இல்லையா, இப்போ நம்ம ஐபேடு சாம்சங் டேப்லாம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட ஈகோ சிஸ்டம் சூப்பரா இருக்கும். ஆமா. இப்போ இந்த வாட்ச் TWS கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, இந்த நோட்டிபிகேஷன் வந்தா வருது, அது எல்லாமே நல்லா இருக்கும். அந்த கண்ட்ரோல்ஸுமே வந்து ஓவராலா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் இங்க இல்லையா? இல்லையே, அவன் ஈகோ சிஸ்டம் சொல்ற அளவுக்கு பெருசா இந்த டேப்ல இப்போதைக்கு எதுவும் இல்லை. இப்போதைக்கு அப்டேட்ல தருவாங்க, எல்லாத்தையும் வெயிட் பண்ணுங்க. ஆமா, அப்டேட்னு தான் ஞாபகம் வருது. எத்தனை வருஷம் அப்டேட்? 3 வருஷம் OS அப்டேட், 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட். Android 13 Oxygen OS 13 கொடுத்துருப்பாங்க. டேபுக்கு ஏத்தாப்புல நிறைய விஷயங்களை வந்து கஸ்டமைஸும் பண்ணிருக்காங்களா. மல்டி டாஸ்கிங் பண்றப்ப நல்லா இருக்கா? ஆமா. இப்படி 2 விரல வச்சு இப்படி நடுவில் இப்படி பண்ண அப்படின்னா ஸ்பிளிட் ஸ்கிரீன் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் டிஸ்பிளே எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பஞ்சாயத்து என்னன்னா, நானும் இந்த OS யூஸ் பண்ணி பார்த்தேன், இதுல நிறைய ஆப்ஸுக்கு ஸ்பிளிட் ஸ்கிரீன் சப்போர்ட் இல்லை. சிறப்பு. இது ஒரு பேட்டரி பத்தி கண்டிப்பா இவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா நேற்று காலையில இவர் தான் என்கிட்ட வாங்கிட்டு போனாரு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஷூட் அப்போ தான் கொடுத்தாரு. பேட்டரி எப்படி இருந்துச்சுன்னு? எங்கடா நான் யூஸ் பண்ணேன், முழுக்க இவன் தான்டா யூஸ் பண்ணான். படம் பார்க்கறது என்ன, டிராயிங் வரைகிறது என்ன, கேம் எந்நேரமும் நோண்டிகிட்டே தான் இருக்கிறான். மேஜரா யூடியூப் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அப்படிதான் பொழுது போச்சு. பேட்டரி நல்லா தாங்குது. எவ்வளவு நாள் வருது? ஒரு நாள் 1.5 நாள் நல்லா ரஃப் யூஸ் பண்ணாலே வருது. சார்ஜ் எவ்வளவு ஃபாஸ்ட் ஆகுதுண்ணே? 1 hour 1.5 hourலயே நல்லா ஏறிடுது. இந்த டேப் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கணும். எதுக்குடா பிடிச்சிருக்கு? லைக் கேம் விளையாடுறது, யூடியூப் பார்க்கறதுல இதெல்லாம் பிடிச்சிருக்கு. படிக்கிற வயசுல கேம் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ரோ. ஓகே. இந்த கையில் எடுக்கிறப்போ 2 கையிலையும் சரி, ஒரு கையிலையும் சரி, அந்த ஃபீல் சூப்பராக இருக்கு. மெட்டல் ஃபினிஷ் வரையா. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா இருக்கு. வெயிட் எவ்வளோ? ஒரு 550 கிராமுக்கு மேல தான். ஆனா அந்த அளவுக்கு பெருசா ஃபீல் ஆகல வெயிட் இருக்குன்னு. எனக்கு இந்த டிசைன்ல வந்து 2-3 விஷயம் தெரியணும். இது எதுக்கு கொடுத்துருக்காங்க? இது வந்து இந்த பென்சில் வைக்கிறதுக்காண்டி ஆப்பிள் மாதிரியே சார்ஜும் பண்ணிக்கலாம். ரைட். இது வந்து நம்ம கீபோர்டு போடுறதுக்கு. கேஸ்ல போட்டு நம்ம ஸ்னாப் பண்ணோம்னா நல்லா கிச்சன் ஒட்டிக்கிறது. பட்டன் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கு. மேல லாக்கு, சைடுல வால்யூம் அப்படியே ஆப்பிள் மாதிரியே. கரெக்ட். பட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு எதுவும் இல்ல. அது இல்ல. டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்றேலே, அந்த அலர்ட் ஸ்லைடர் OnePlusக்கு ஒன்னு இருக்குமே, அது டேபுக்கு எதுக்கு ப்ரோ? இல்ல திருப்பி இப்படி எடுத்துட்டு இத மறைச்சிட்டு ஓபன் போட்டா என்ன? அது ஓகே, பிடிக்கிறதுக்குமே நல்லா இருக்குல்ல. இந்த சைடு கர்வ் பாத்தீங்களா? ஆப்பிள் ஐபேட் ப்ரோல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் டைப் இருக்கும். மத்த டேப்லயுமே அந்த ஸ்கொயர் டைப் இருக்கும். இதுல வந்து அந்த கர்வா இருக்கிறப்ப ஒரு ஃபீல் இருக்கு. ஆக்சுவலா ஆர்ல எப்படி இருக்கும், அந்த கன்வீனியன்ட் வந்து இருக்கும். குவாலிட்டியுமே எனக்கும் வந்து நல்லா இருக்கு. ப்ரோ,
ஒன் பிளஸ் ஸ்டைலோ யூஸ் பண்ண எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க ஒரு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ட்ரா பண்ணிருப்பீங்க. எப்படி இருக்கு? ஆவரேஜா இருக்கு ப்ரோ. ஏன் ஆவரேஜ் ப்ரோ ஆக்சுவலாக ஃபீச்சர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இல்லுஸ்ட்ரேட்டர் அப்புறம் வந்து ஸ்கெட்சப் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. இந்த ஆப்ஸ்ல யூஸ் பண்றப்ப எந்த அளவுக்கு நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கு இந்த பென்? கன்வீனியன்ட்டாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக இருக்கு ப்ரோ. கொஞ்சம் வெயிட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. இது வந்து சும்மா கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்களா இல்ல நிஜமாவே நல்லா தான் பண்ணிருக்காங்களா? ப்ரோ ஆக்சுவலாக ஐபேட்ல யூஸ் பண்ணும்போது நமக்கு எப்படி இருக்கும்னா அதோட நிப் சைஸ் கூட பெருசா இருக்கும். அதில் இதில் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணும்போது அந்த பேப்பர் ஃபீல் இல்லை. இப்போ பாசிட்டிவ்ஸ்னு சொல்லணும்னா பாசிட்டிவ் நான் சொல்லணும்னா யோசிக்க வேண்டியதுதான் ப்ரோ. இதை தாண்டி இந்த டேப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா Wi-Fi 6 இருக்கு, Bluetooth 5.2 இருக்கு, ஆனா ஹாப்டிக் கிடையாது. எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லையோ அதே மாதிரி ப்ராக்சிமெட்ரி சென்சார் இல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இல்லைங்க. இந்த டேப்லெட்டோட விலை வந்து 40,000 ரூபாய். பின்ன என்ன வாரணம் ஆயிருமா? 40,000 ரூபாய்க்கு இந்த டேப்லெட் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? 40,000 ரூபாய் இதுல ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு 10,000 ரூபாய் கூட போட்டு வேற எதுலயே வாங்கிட்டு போயிடலாமே. 40,000 ரூபாய்க்கு இதை வாங்குறதுக்கு நான் ஐபேட் தான் வாங்குவேன். ஓகே கண்டிப்பா இல்லை ப்ரோ. என்னோட பர்சனல் ஃபீட்பேக் வந்து நிறைய அன்ஃபினிஷ்டா இருக்க மாதிரி இருக்கு. உள்ள நிறைய பார்த்தலையும் அதே மாதிரி இந்த பேஸ் வேரியண்டோட விலை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா அந்த விலையில தான் OnePlus வந்து ஒரு ஸ்மார்ட் மூவ் வந்து பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியண்ட் 8,128 விலை பாத்தீங்க அப்படின்னா 38,000. 12,256 இருக்கு. அதுக்கு எக்ஸ்ட்ரா 2,000 ரூபாய் பே பண்ணா போதும், அதே வாங்கிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டா அது கிடைக்கிறப்ப அதே வாங்கிட்டு போயிடலாம்ல அப்படின்னு வாங்கிடுவாங்க. OnePlus-ஓட ஸ்மார்ட் மூவே பாத்தீங்கன்னா அதான். ஆக்சுவலி இதை யார் வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிமீடியா தான் படம் பார்க்கறதுக்கு ஒரு டேப்லெட் வேணும், கேம் விளையாடுறதுக்கு ஒரு டேப்லெட் வேணும். அப்டேட் லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு கூட OnePlus-ஓட ஈகோ சிஸ்டமை நான் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த டேப் வேணும்னு நினைக்கிறேன். OnePlus கண்ணிகளுக்கு மேபி செட் ஆகும். நானே ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி OnePlus கண்ணியா தான் இருந்தேன். இருந்தாலும் நான் உங்ககிட்டயும் கேட்கிறேன், 40,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணி இந்த OnePlus டேபை நீங்க வாங்குறதுக்கு ஆர் யூ ரெடி?